ஆமேன் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா 480 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டுருவார். அதற்கு முன்பாக நீங்கள் எந்த மட்டும் கொந்தி நடப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய தெய்வத்தை நீங்கள் கூப்பிடுங்க, எல்லா ஜனங்களையும் கூடி வர செய்து அப்படியே கூப்பிட சொல்லுவார். ஒரு காளையை தெரிந்து கொண்டு அது சந்து சந்தாக துண்டித்து இது என்ன பண்ணுங்க, வானத்திலிருந்து அக்னியை வருஷித்து இதை என்ன பண்ணுங்க, பட்சித்து போடும்படியாக நீங்கள் உங்கள் கடவுளை கூப்பிடுங்க, உங்கள் ஆண்டவரை கூப்பிடுங்கம்பாங்க. அப்போ எல்லா ஜனங்களும் கூடி வந்து அவங்கள காலையிலேருந்து சாயந்தரம் வரல கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்திபலி நேரம் வர. ஆனாலும் எலியா பரியாசம் பண்ணுவார், கிண்டல் பண்ணுவார். அப்பயும் அவங்க உடம்பெல்லாம் கீறிப்பாங்க. அவங்க தெய்வம் வந்தபாடி இல்லை. அதன் பிறகு எலியா விறகுகளை அடிக்க சொல்லி எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. ஒரு காளையை தெரிந்து கொண்டு அது சந்து சந்தாக துண்டித்து அது மேலே அந்த கறியெல்லாம் வச்சு அடுக்கி விறகு மேலே தண்ணியை ஊற்ற சொல்லி அந்த பலிபடத்தை சுற்றிரும் வாய்க்காலை தோண்டி வாய்க்கால் முழுவதும் தண்ணீரை நிரப்பி எலியா ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. வானத்திலிருந்து நீரே மெய்யான தேவன் என்பதை இந்த ஜனங்கள் அறியும்படியாக நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுவார் எலியா. எல்லா ஜனங்களும் கூடி நிற்கிறாங்க. அந்த இடத்துல வானத்திலிருந்து அக்னி வந்து பாருங்கள், சுத்தமாக நினச்சி வச்சிருக்கிறாரு தண்ணி இருக்குது. எல்லாம் அந்த அக்னி வந்து தண்ணியை நக்கி போட்டுடுது. அந்த பலிபடத்தை முற்றிலும் அவனை பட்சித்து போட்டுடுது. அப்போ கூடி பார்த்த எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் சொல்லி பணிந்து கொள்கிறாங்க. அப்படியாப்பட்ட எலியா ஒரு எசபேல், நாளைக்கு இந்நேரத்துக்கு உன்னுடைய ஜீவன் இருக்காது, நான் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டணுன்னு அவர் ஓடி போய் பதுங்கிறார். தேவதூதர் தட்டி எழுப்பி ஆகாரம் கொடுத்து அவர் பிரயாணம் பண்ணி அவர் பலப்படுத்துகிறார். 40 நாள் அவர் இரவு பகலாக நடந்து ஒரே பருவதம் மட்டும் அவர் போகிறார். பாருங்கள், இப்படியாப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்னார். வானத்தில் இருந்து அக்னியை இறக்குனார். மழை வராதபடி மேகத்தை வானத்தை அடைத்த எலியா அற்புதங்களை செய்தவர். வீடுகளில், அதாவது அவருடைய பள்ளி அறையில் என்ன நடக்குதோ அது கூட எலியா சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, ஒரு எசபேல் என்கிற ஒரு அம்மா பயமுறுத்துனதுனால ஓடி பதுங்குறார். இன்றைய நாட்களில் அப்படியாப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு அப்படி ஒரு நிலை வருமானால் பாருங்கள், இன்றைய நாட்களில் சத்துரு பல போராட்டங்களை ஊழியக்காரர்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் அசதியாக இருந்து கொஞ்சம்